சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய அந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2026ஆம் வருடம் உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களும் ஈடேறணும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தில் நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல செல்வம், அதே போல் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் பரிபூர்ணமாக நல்ல மனசுக்கு விருப்பப்படி நடக்கணும். அதே போல் குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான வருடமாக வருதுங்க. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி இருக்கும், அல்லது ராகு கேது பயிற்சி அப்படி இருக்காது, அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும் ராகு கேது பயிற்சி இருக்காது. இப்படி மாறி மாறி ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது, இப்படி ரெண்டு இருக்கும், அப்படி தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் பொதுவாக உள்ள ஒரு நியதி. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. தாரா கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான், புத பகவான், அதே மாதிரி குரு பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், சனி பகவான், எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி இருக்கு. இதுல ஒரு டாப் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஒரு கிரகத்துல ஒரு வீடை தாண்டி ஒரு ராசியை தாண்டி அடுத்த ராசி வரைக்கும் போறாரு. 3 ராசிக்கு அவர் போறாரு. இதே 2026 அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு. இதை மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லும் போதே நீங்க என்ன சொல்லலாம்னா, அது இருக்கட்டும் சுவாமி, அது எப்படியோ போட்டோம், எங்களுக்கு என்ன பண்ணும், எங்க ராசிக்கு அது எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்க கேட்கக்கூடியது எனக்கு புரியுது. அதனால உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத தெளிவா இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கிரக சஞ்சாரம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல நடக்கக்கூடியதே சனி பகவானினுடைய பயிற்சி தான் நடக்குது. சரியா பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா கால புருட தத்துவத்தில் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து 12ஆம் வீடு காலபுருடத்தினுடைய கடைசி வீடு அதுதான் மீனம் தான். அந்த மீனத்துக்கு அவர் மாறுறாரு. இந்த மாறக்கூடிய விஷயத்தினால எப்படி இருக்கும், அதே மாதிரி மற்ற குரு பயிற்சி, அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி, மற்ற கிரகங்களினுடைய பயிற்சினால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படியான கணனம், இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படியானது தான் நம்ம சொல்லக்கூடிய எல்லா பலனும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் அநேக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நவகிரக கோவில்கள் எல்லாத்துலேயும் சரி, திருக்கடையூர் கோவில் நம்ம சாந்தி கல்யாணம் செய்யக்கூடிய கோயிலாகட்டும், அதே மாதிரி ஆதீனகர்த்தர்களுடைய கோவில்கள் எல்லாத்துலேயுமே சரி, எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் செய்கிறோம். அதனால் நாமும் இந்த வாக்கிய முறைப்படி தான் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த வருடத்திற்கான பலன் 2020ற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத விலாவரியாக பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு துலா ராசிக்கு இந்த ஆண்டை கவனிங்க. பொதுவாகவே துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு சிறப்பு மிக்க ஆண்டாக வருது. 6ஆம் இடத்துல தான் சனி பகவான் வராரு. கூடுதலான நல்ல விஷயம்னா 9ல் இருக்கக்கூடியதான குரு பகவான் துலா ராசிக்கு இப்போ மிதுனத்தில் இருக்கக்கூடியதான காலம்ங்கிறது 9ல் வராரு. அடுத்து 10ல் 11க்கு வந்துடுறார். இந்த குரு சொன்ன பாருங்க 3 இடம் மாறுறாருன்னு சொன்ன இல்லைங்களா. இந்த 3 இடம் மாறுறதுன்னு துலா ராசிக்காரங்களுக்கு அமோகமான நன்மை. எதனால அப்படின்னா குரு பகவான் 6ஆம் அதிபதி. துலா ராசிக்காரங்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த குரு பகவான். அவர் மட்டும் இல்ல, சனி பகவான் ரெண்டுமே முக்கியம். இந்த 2 கிரகமும் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிடுறார். எல்லாரும் போல ராசிநாதனார் கூட சுக்கிரன் முக்கியம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே கவனிச்சுன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி குரு, அந்த இடத்துல புதன் உட்கார்றாரு. அந்த புதன் எதுக்கு அதிபதினா உங்களுடைய 9ஆம் அதிபதி. இந்த 9ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி 2 பேரும் பரிவர்த்தனை செஞ்சு இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுவே உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய யோகத்தை உண்டாக்கிட்டார். துலா ராசிக்காரங்களுக்கு வம்ச அபிவிருத்தி ஏற்படும். குரு பகவான் புத்திரகாரகன். அதனால அவர்
9ஆம் இடம்ங்கிறது அடுத்த தலைமுறைகள், ஜெனரேஷனை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல பரிவர்த்தனை பண்றதுனால அடுத்த தலைமுறைகள் உருவாகும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும். ஏற்கனவே இல்லை எனக்கு ஆண் குழந்தை இருக்கு அல்லது பெண் குழந்தை பிறக்கும். உங்களுக்கு மனசு விருப்பம் என்ன மாதிரி குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரியான குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே மாதிரி துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் சொத்துக்கள் வந்து சேரும். அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன். துலா ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு நீதிமானா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மனசுல ஒரு தர்மத்தை வச்சிருப்பாங்க, ஒரு வரையறைச்சிருவாங்க. இதுதான் நம்ம இப்படித்தான் செயல்படணும். ஒரு சிலந்தி விளையாட்டம், அந்த சிலந்தி எப்போதும் அந்த சிலந்தி வலையை கட்டிட்டு அதுல என்ன இறை வருதோ அதை மட்டுமே எடுத்து உட்கொண்டு ஒரு சேஃப்டியா இருக்கும். அதான் சிலந்தியோட வலை, அதானே இயற்கை தானே. இப்போ அதே மாதிரி துலா ராசிக்காரங்க அவங்களுக்கான ஒரு தர்மம், இதை நான் செய்ய மாட்டேன், இதை எப்படினாலும் இதைத்தான் நான் செய்வேன், இதுக்கு நமக்கு சரி வராது, இதுதான் நமக்கு சரியா வரும், இதை இப்படித்தான் செய்யணும், இதை இப்படி செய்யக்கூடாது, இதை இந்த சமயத்துல தான் செய்யணும், இதை அந்த சமயத்துல செய்யக்கூடாது, இதை இந்த அளவுக்கு மட்டும்தான் செய்யணும், இந்த அளவுக்கு மேல செய்யக்கூடாது, இப்படிலாம் அவங்களுக்கு ஒரு வரையறை வச்சிருப்பாங்க. அதை மீறவே மாட்டாங்க. அது வந்து துலா ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ். அதே பிளஸ் தான் உங்களுக்கு மைனஸும். அவங்களுக்கு அதுதான், அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அவங்கள அப்படியே தான் நம்ம எடுத்துக்கணும் துலா ராசிக்காரங்களை. அந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் 11க்கு வராரு. அப்போ என்ன கேட்டீங்கன்னா 3ஆம் அதிபதி 9க்கு வராரு, 10க்கு வராரு, 11க்கு வர்றதுனால மாற்றங்கள் அதிகமான மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம்னாலே மனசுக்கு பயம்தான். ஏன்னா இருக்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும்னு நினைச்சாலே மனசுக்கு பயம். ஏன் இந்த மாற்றம் ஏமாற்றமாயிடுமா இல்லை முன்னேற்றமா இருக்குமாங்கிறது தான் அடுத்த கேள்வியா இருக்கும். கவலையப்பட வேணாம். குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் வருகிறார். இந்த மாற்றம் 3ஆம் இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதற்கு உடையவர் இப்போ வந்து 9லிருந்து 10க்கு வரார். ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு வருவதனாலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது. துலா ராசிக்காரங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, வெளிநாடு செல்லக்கூடியதான ஒரு பெரிய யோகம், தொழில் வளர்ச்சி, சொந்த தொழில் சொல்லக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி, அதோட நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை. சாதாரண ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்க கூட அதிகமான முகவர்களை சேர்க்கறது, அதுங்களுக்கு கீழே நிறைய நபர்கள் வேலை செய்யக்கூடியதான ஒரு பாக்கியம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படுறது, நல்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய ஹையான ஒரு போஸ்டிங்ல போய் சேருவது, சம்பள உறுதி ஏற்படுவது போல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க போகுதுங்க துலா ராசிக்காரங்களுக்கு. இந்த வருடம் முக்கியமாக நீங்க இந்த பலனை அதிகமா அனுபவிப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானை கும்பிடுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா கொண்டக்கடலை மாலை அணிவித்து, அதே மாதிரி அவருக்கு பிடித்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை வைத்து அவரை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.